குழந்தையை காப்பாற்றி கொண்டு வருகின்றேன் என்று சொல்லி அவன் மலையேறினான். ஆனால் பாதி தூரம் சென்ற உடனே என்னால் மலையேற முடியவில்லை என்று கீழே இறங்கி வந்து விட்டான். பிறகு அங்கிருந்த 7 சாதாரண பெண் செங்குத்தாக உயர்கின்ற அந்த மலை மேலே மிக கஷ்டப்பட்டு ஏறி அந்த கழுக்கூட்டினை அவள் கண்டுபிடித்து அந்த கழுக்கூட்டிலே அவள் அடைந்தாள். பிறகு அவள் ஒரு கம்பை எடுத்து அந்த கழுகை விரட்டிவிட்டு அந்த குழந்தை பத்திரமாக தூக்கிக் கொண்டு கீழே இறங்கி வந்தாள். கீழே இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், எப்படி இது உன்னால் முடிந்தது என்று கேட்ட பொழுது அவள் சொன்னாள், இது என் குழந்தை என்று ஒரே வார்த்தையிலே பதில் சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். ஆம், இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய ஆரோக்கிய அணி அன்பு பக்தர்களே, ஒரு தாய் தன் பிள்ளைக்காக எதையும் செய்வாள், ஏன் உயிரையும் தருவாள் என்ற ஒரு செய்தியைத்தான் அந்த நிகழ்வு நமக்கு தருகின்றது. ஆனால் தாயை விட சிறந்த, உயர்ந்த, மேலான, மாறாத அன்பு கொண்டவர்தான் நம் கடவுள். கடவுள் தன் சாயலாக மனிதனை படைத்தார். படைக்கப்பட்ட மனிதன் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்தான். பாவம் செய்த மனிதன் அந்த கடவுளை விட்டு பிரிந்து சென்றான், வழி தவறி சென்றான். இருந்தாலும் கடவுள் அவனை தொடர்ந்து அன்பு செய்து கொண்டு வந்தார். நீதித்தலைவர் வழியாக, இறைவாக்கில் வழியாக, இறைவாக்கு வழியாக அந்த மனுக்குலத்தின் மீது கடவுள் தன்னுடைய அன்பை பொழிந்து வந்தார். கடவுளுடைய அன்பு எத்தகையது என்பதனை எரேமியா புத்தகம் 31ஆம் அதிகாரம் 3வது இறைவாக்கில் பார்க்கின்றோம். முடிவில்லாத அன்பை நான் உன்னை காட்டியுள்ளே, பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன் என்று எதையும் கூறுவதை பார்க்கின்றோம். அந்த அளவு கடவுள் அவர் விட்டு பிரிந்து சென்ற மனிதனை அன்பு செய்து வந்தார். இருந்தாலும் இந்த மனிதன் கடவுளுடைய அன்பை உணராமல், புரிந்து கொள்ளாமல், அனுபவிக்காமல் தான் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே, கால் போன போக்கிலே அவன் வாழ்ந்து வந்தார். இருந்தாலும் கடவுள் காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மனங்கள் மாறலாம். ஆனால் நான் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பு ஒருபோதும் மாறாது என்று கூறிய கடவுள் இறுதியாக தன்னுடைய உச்சக்கட்ட அன்பை தன் மகள் இயேசு கிறிஸ்துவின் மீது வெளிப்படுத்தி பார்க்கின்றோம். இதைத்தான் யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது இறைவாக்கிலே பார்க்கின்றோம். கடவுள் தன் மகன் மீது நம்பிக்கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். எனவே இப்படிப்பட்ட கடவுள் அன்பை இறைவன் இயேசு தன்னகத்தை கொண்டு ஒரு ஆயனாக தன்னை உருவப்படுத்தி எவ்வாறு ஒரு ஆயன் காணாமல் போன ஆட்டை தேடி செல்கின்றானோ அதுபோல நம்மை படைத்த கடவுள் நாம் அவரை வீட்டில் பற்றி செல்கின்ற பொழுது தேடி செல்வதை பார்க்கின்றோம். இயேசுவின் காலத்திலே ஆட்டு மந்தைகள் ஒரு தனி நபருக்கு சொந்தமானவை அல்ல, அது ஊரின் சொத்தாக இருந்தது. இதை கவனிப்பதற்காக 2-3 இடையர்கள் இருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆடு காணாமல் போய்விட்டால் இருக்கின்ற ஆடுகளை இருக்கின்ற இடையர்கள் ஒப்படைத்து விட்டு அந்த காணாமல் போன ஆட்டை அவள் தேடி செல்வான். பாலஸ்தீனத்திலே காணாமல் போன ஆட்டை தேடி பிடிப்பதிலே இடையர்கள் கை தேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அந்த காணாமல் போன ஆட்டை பற்றி அந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஆகவே அந்த காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடித்து திரும்பி வரும் வரை அந்த மக்கள் வழிவில் விழிவைத்து காத்திருப்பார்கள். அந்த காணாமல் போன ஆட்டை அவர் கண்டுபிடித்து ஆட்டோடு திரும்பி வருகின்ற பொழுது அங்கு நிலவும் மகிழ்ச்சிக்கு ஈடு இணையதே இல்லை. எனவே ஒரு ஆயன் தன் ஆடுகள் மீது எவ்வளவு தூரம் அன்பு வைத்திருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அதே போலத்தான் ஆயனாக இயேசு கிறிஸ்துவும் நம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலேயே அவர் அன்பு செய்து கொண்டிருக்கின்றார். 100 ஆடுகள் ஒரு ஆடு காணாமல் போனால் மற்ற 99 ஆடுகள் இருப்பதை பற்றி கடவுள் மகிழ்ச்சி அடைவது கிடையாது. மாறாக வழித்தவறி போன விலகிச் சென்ற
பிரிந்து சென்ற அந்த மனிதனை பற்றித்தான் அவர் கவலை கொள்கின்றார். அந்த மனிதனை பற்றித்தான் அவர் தேடிச் செல்கின்றார். ஏனென்றால் எசையா புத்தகம் 49 அதிகாரத்திலே 16வது இறைவாக்கிலே நாம் படிக்கின்றோம், என் உள்ளங்கையில் நான் உன்னை பொறித்து வைத்துள்ளேன் என்று சொல்கின்றார் கடவுள். எப்படிப்பட்ட அன்பை பாருங்கள். நம் வழி தவறி சென்றாலும் பிரிந்து சென்றாலும் விலகி சென்றாலும் என் உள்ளங்கையில் நான் உன்னை பொறித்து வைத்துள்ளேன். மேலும் நாம் எசையா புத்தகத்திலே 43வது அதிகாரத்திலே 3வது இறைவாக்கிலே பார்க்கின்றோம், நாம் அனைவரும் கடவுளுடைய பார்வையில் விலையேறப்பட்டவர்கள் என்று சொல்கின்றார். ஆகவே கடவுள் நம்ம அன்பு செய்கின்றார், தனிப்பட்டவர்களை அன்பு செய்கின்றார். பாவத்தினால் அவரை விட்டு பிரிந்து சென்றாலும் விலகி சென்றாலும் கடவுள் நம்மை தனிப்பட்ட அன்பு செய்கின்றார், கூட அக்கறை கொடுக்கின்றார். எனவே இயேசு கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, எனவேதான் கடவுள் நம்ம விட்டு பிரிந்து சென்றாலும் அவர் நம்மை இரக்கம் காட்டுகின்றார். கண்மணியை போல் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றார். அளவில்லாத அன்பை பொழிந்து வருகின்றார். ஆகவே இந்த நிகழ்ச்சியிலேயே நாம் நச்சில் வாசிக்கின்றது போல ஒரு ஆயன் எவ்வாறு ஒரு ஆட்டை கண்டுபிடித்து மகிழ்ச்சி அடைகின்றாரோ அவன் மட்டுமல்ல, அது ஊர் மக்கள் அளவில் மகிழ்ச்சி அடைகின்றார்களோ அதேபோல பாவத்தை வளர்த்து கொண்டிருக்கின்ற நாம் நம்மீது காட்டுகின்ற அந்த இறைவனுடைய மாறாத அன்பை உணர்ந்து மனமாய் தெரிந்து அவரிடம் வருகின்ற பொழுது கடவுள் மகிழ்ச்சி அடைகின்றார். கடவுள் மட்டுமல்ல, எல்லோரும் நாமும் மகிழ்ச்சி அடைகின்றோம், எல்லோரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து அன்புக்குரிய யாரும் கடையில் பக்தர்களை கடவுளை அன்பை ஒவ்வொரு நாள் உணர்ந்தவர்களாக நாம் சில படவிடத்தினாலே கடவுளை விட்டு பிரிந்திருந்தாலும் விலகி சென்றிருந்தாலும் அந்த கடவுளை அன்பை உணர்ந்து பாவத்தை விடுபட்டு அவர்கள் திரும்பி வந்து அவர் தருகின்ற அருளையும் அமைதியும் ஆசீர்வாதங்களையும் நாம் என்னாலும் நிறைவா பெற்று வாழ முயல்வோம். அதற்கான வரத்திற்காக தொடர்ந்து திருப்பணிகளை மன்றாடுவோம். ஆமென். கொண்டு வந்து கனிவாயிடுவாய், கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்து காயத்தை ஆற்றிடுவாய். மனிதம் வளர்ந்திடும் தலையினை அப்பணித்தே மனிதம் வளர்ந்திடும் தலையினை காவிக்கை மலர்கள் கொண்டு வந்து அன்புக்குரிய உலகம் ஆனந்தப்படி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு எட்டதாக முடிக்கவியுங்கள். ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவளிக்க உண்மை வேண்டுகின்றோம். உண்மையிடம் அன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தில் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம்மை தாழ்த்தி உடலெடுத்து முதல் முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்து நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தாம் மாண்பு கூறிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்குறுத்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதை நாங்கள் இப்பொழுது உழைப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானக தூதர் முதலிய வானத்தூதரோடும் அணியில் அமர்வர் தலைமை தாங்குவரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், திருமணத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் பணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இறைவா, உம்மை நான் ஆராதிக்கிறேன், உம்மை தோத்தரிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். அவனமை அருந்த அருந்திய பின் பின்னத்தை விடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீ
திருமணம் உமக்கு ஊழிய புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு ஆவியின் அணிவு பொருந்தருளும். எங்கள் திருத்தந்திலேயோ எங்கள் ஆயுள் சகாயராஜ் எல்லா திருநலினராகிய அனைவரோடும் திரு ஆவி அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் இத்தருளும் கொடுத்தில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரம். கடவுளை கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மையும் கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரும் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் நின்று பாடுவோம். எங்கள் தந்தையே, போட்ட பிறகு உமது ஆட்சி வருக, உமது உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நடமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் எழுதினே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு ஆவியின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அமைதி ஒருவரும் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி. எல்லோருக்கும் சமாதானம், சமாதானம், அன்பு, சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுடரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தின் பாவங்களை போக்குகிற
எங்களுக்கு இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியில் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, ஆண்டோடு ஆண்டவரே பெற்ற நாங்கள் உன்னை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். தீமறின் நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும், விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றிக் கொள்ளவும் எங்களுக்கு கற்று தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இந்த ஆரோக்கியானின் ஆசீர்வாதங்களை மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையை, இப்பேராலயத்தில் குடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகரின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்துள்ளோம். வரப்பற்ற தரப்படுத ஆரோக்கியானின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velamani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் வதைப்பார்.